ஐயோ, பிரியாணி டெலிவரி பண்றேன்னு சொன்ன டெலிவரி பாய் இன்னும் வரலையே. போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. போட்டி வர ஆரம்பிக்க போகுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஹலோ, அறிவில்லை உங்களுக்கு? ரோட்ல ஆள் வர்றது தெரியல? இல்ல மேடம், உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணு ரோட்ல நடக்கும்போது எங்கள மாதிரி ஒரு சாதாரண பொண்ணை இடிச்சா என்ன மேடம் நாங்க பண்ணட்டும்? ஏய், நீ ஆம்பளை தானே? ஆம்பளை குரல்ல பேசுன? மேடம், உஷா உதுப் மட்டும் தம்மரதம் இப்படி பாடுறாங்க. அப்ப மட்டும் அவங்க பேசா பண்ணா பேசா இருக்குன்றீங்க. நாங்க மட்டும் பாடுனா ஏன் மேடம் இப்படி பண்றீங்க? நீ ஆம்பளையா பொம்பளையா? ஒழுங்கா சொல்ல போறியா இல்ல போலீஸ கூப்பிடட்டா? மேடம் 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 இருங்க இருங்க இருங்க, பொறுங்க மேடம் பொறுங்க மேடம். மேடம், நான் ஆம்பளை தான் மேடம். நான் ஆடுவேன், பாடுவேன், சமைப்பேன், எல்லாமே பண்ணுவேன் மேடம். நீ ஆடலாம் வேண்டாம், ஆனா சமைப்பேன்னு ஏதோ சொன்னியே. ஆமா மேடம், வெஜிடேரியன்ல 10 வகை, சிக்கன்ல 20 வகை, மட்டன்ல 30 வகை, எல்லா வகையும் எனக்கு அத்துப்படி மேடம். என்ன இவ்வளவு திறமை இருந்தும் எனக்கு வேலை கிடைக்கல. திடீர்னு எங்கேயோ சமையல் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. அதுல போய் கலந்துக்கிட்டு நம்ம வின் பண்ணலான்னு போனேன். அதுக்குதான் மேடம் இந்த லேடி கெட்டப்பே. ஆனா எனக்கு முன்னாடியே 10 பேர் அங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த வெறுப்புல தான் மேடம் இந்த செருப்பையே பாத்துட்டு வந்தேன். அப்பதான் நீங்க வந்து இடிச்சீங்க. செயலா இடிச்சிட்டேன், சாரி மேடம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அப்படியா மேடம்? அப்போ மறுபடியும் போயிட்டு வாங்க மேடம். இல்ல மறுபடியும் இடிச்சுப்பேன், அதுக்குதான். ஹலோ ஹலோ, போனா போகுதுன்னு சொன்ன, ஓவரா பேசுற. ஆமா, உண்மையிலேயே நீ சமைப்பியா? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? சச்சின் டெண்டுல்கர்ட்ட போய் நீங்க நல்லா கிரிக்கெட் விளையாடுங்களான்னு கேப்பீங்களா? ரஜினி சார்ட்ட போய் நீங்க நல்லா ஸ்டைல் பண்ணுவீங்களான்னு கேப்பீங்களா? தலையிட்ட போயிட்டு உங்களுக்கு நல்லா பைக் ஓட்ட தெரியுமான்னு கேப்பீங்களா? அந்த மாதிரி இருக்கு மேடம் நீங்க கேட்ட கேள்வி. இந்த பந்தாவுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி, நீ சமைச்சதுல எனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். உன் சமையல் எப்படிதான் இருக்குன்னு பாப்போமே. மேடம், இது நீங்க எனக்கு வச்ச பரிச்சை இல்ல, அந்த கடவுளுக்கே வச்ச பரிச்சை. ஹலோ, முதல்ல சமைச்சு எடுத்துட்டு வாங்க. அது பரிச்சையா இல்ல விஷ பரிச்சையான்னு நான் சாப்பிட்டு பாத்துக்கிறேன். அப்படியா மேடம்? இப்ப பாருங்க மேடம், வரேன். இங்கே வெயிட் பண்ணுங்க. மேடம், உங்களுக்காக ஸ்பெஷலா நானே சமைச்சு கொண்டு வந்தது. வாவ், சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்ல. உங்களுக்கு தெரியுது, ஆனா என்ன யாரும் பயன்படுத்திக்க மாட்டாங்களே. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறேன். ஓகே மேடம். ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாது. சூப்பர் மேடம். எனக்கு சமைக்க தெரியாதுன்னு இவ்வளவு பெருந்தன்மையா சொல்றீங்களே, அதுக்காகவே இந்த குக்கோட சல்யூட். அப்புறம் நான் இந்த போட்டியில கலந்துக்க போறேன். உங்களுக்கு சமைக்க தெரியாதுல? அப்ப நீங்க தான் மேடம் ஜெயிப்பீங்க. எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். என்ன தருவீங்க? இந்த போட்டியில ஜெயிச்சா என்ன கிடைக்குதோ அதுல பாதி உங்களுக்கு தான். ஒருவேளை தோத்துட்டா உன்னை கொன்னுடுவேன். ஐயோ மேடம், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் மேடம். மேடம், உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க மேடம், அத நான் வீட்டுல சமைச்சு எடுத்துட்டு வரேன். அத நீங்க செஞ்ச மாதிரி உள்ள தள்ளிடுங்க. வெற்றி நமதே. எனதே. ஓகே, பாதி பரிசு எனதே. ஓகே, இன்னும் 5 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் ரெடியா இருக்க சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க மேம்? நீயும் நானும் வாழ்க்கையில எதிரெதிர இவ்வளவு சீக்கிரம் நிப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப நீ இருக்க. உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. ஒரு பெண்ணா தன்னை பிடிக்காதவனோட வாழக்கூடாது, அது கஷ்டம். அது அவளே அவளுக்கு கொடுத்துக்கிற தண்டனை. அதே மாதிரி பிடிச்சவனை விட்டு கொடுக்கவும் கூடாது, அதுவும் அவளுக்கு அவளே கொடுத்துக்கிற தண்டனை. என்ன தெரியுமா உங்களுக்கு?
தெரியுமா? எப்படி? அதான் பார்த்தனே. என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? போட்டி ஆரம்பிக்க இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க ரெடியா? நான் ரெடி. ஓகே. ஓகே, எல்லாரும் ரெடியா? கண்டெஸ்டன்ட் எல்லாரும் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, 3 2 1 ஸ்டார்ட். யாரு இந்த காம்படிஷனோட வின்னர் அப்படின்றது தெரியல. எல்லாரும் சூப்பர் டூப்பரா அவங்களோட வேலையை ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப சுவாரஸ்யமா அவங்களோட ஸ்வீட்டை செய்யற மாதிரி இருக்கே. எல்லாரும் சாப்பிடுற மாதிரி ஒரு ஸ்வீட்டை பண்ணா சரிதான்ப்பா. எல்லாரும் இப்போ ரொம்ப ஃபாஸ்டா வேலையை செஞ்சீங்கன்னா தான் லாஸ்ட் டைம்ல டெக்கரேட் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது டைம் கிடைக்கும். ரொம்ப ஸ்லோவா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்க தான் ரொம்ப ஹரிபரியா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால இப்பவே கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிக்கோங்க. ஏய் சித்ரா, இங்க வா. வர. அக்கா, என்னக்கா? இங்க பாரு, 5 நிமிஷம் கழிச்சு நீ வெளியில போ. நம்ம குக்க ஸ்வீட் செஞ்சு கொண்டு வருவாரு. அது யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு வா. ஆமா, என்ன ஸ்வீட்? அதெல்லாம் தெரியாது, நீ போடி. வெளியில போக விடுவாங்களா? அதெல்லாம் விடுவாங்க. விடலனா பாத்ரூம் போகணும்னு சொல்லு, நிச்சயமா விடுவாங்க. என்ன ஏதாவது கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாத. சீக்கிரம் வாங்கிட்டு வா. அக்கா, உங்களுக்கு ஸ்வீட் ஏதோ செய்ய தெரியாதா? அது தெரியும், ஆனா அந்த ஸ்வீட்டை செஞ்சா ஜெயிக்க முடியாது. ஹலோ, என்ன பேசிட்டே இருக்கீங்க? இல்ல, நிறைய ஸ்வீட் செய்ய தெரியுமா, அதான் எதை செய்யறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஆமா. ஓ அப்படியா? ஜெயிச்சா கார் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, நீங்க தோத்துட்டா? தோத்துட்டா என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க ஏஜே. தோத்துட்டா நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க கேட்கணும். ஐயோ, என்ன பண்ண போறோமோ? அக்கா, டைம் ஆகுது. இரு இரு, சித்ராவை வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். ஏய், இங்க பாரு. நீ போய் வாங்கிட்டு வா. சரிக்கா. நீங்க என்ன பண்றீங்க? அது மாலா ரசகுல்லா சார். மாலா ரசகுல்லாவா? இது என்ன புது கண்டுபிடிப்பு? அது என் பேரு மாலா சார், அதனால இது மாலா உங்க ரசகுல்லா பேர் சார். மாலா, அதனால மாலா ரசகுல்லா. அப்போ நீங்க பிரியாணி செஞ்சா அது மாலா பிரியாணி. ஆல் தி பெஸ்ட். ஐயோ மேடம், என்ன மேடம் எங்க கிளம்பிட்டீங்க?
ஐயோ என்னால என்ன இங்க நிக்கிறான் சார். என்ன மேடம் இதெல்லாம் முதல்ல முடிச்சுட்டு வரக்கூடாதா? ஓட்டி வேற நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் போயிட்டு வாங்க மேடம். நீங்க போங்க சார். ம். ஐயோ டைம் ஆச்சு. ஐயோ இந்த அர்ச்சனா அக்கா வேற யாரையோ ஆள் சொன்னாங்க. ஆளும் தெரியாது அடையாளமும் தெரியாது. எப்படி யாருன்னு கண்டுபிடிக்கிறது? காம்பவுண்ட் விட்டு வேற வெளியில வந்துட்டோம். யாராவது பார்த்தா நான் தான் மாட்டிப்பேன். ஐயோ எங்க போனோம்னு தெரியலையே. மேடம் நீங்க தான் சித்ராவா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அர்ச்சனா மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஓ, ஒரு அழகான பொண்ணுன்னு என் அடையாளம் சொன்னாங்களா? அழகான பொண்ணா? ஏய் என்ன சிரிப்பு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். பேந்த முழிச்சுக்கிட்டு பேக்கு மாதிரி ஒரு பொண்ணு நிக்குன்னு சொன்னாங்க. முஞ்ச பார்த்தாலே தெரியுது அது நீயா தான் இருப்பேன்னு. இந்தா. இல்லையா? என்ன இல்லம்மா, எண்ணெய்க்குள்ள ஸ்வீட் வச்சிருக்கேன். இது நீ என்ன பண்றனா எண்ணெயை எடுத்துட்டு போற மாதிரியே இதை எடுத்துட்டு போய் மேடம் கிட்ட கொடுத்துரு. இது இவ்வளவு சுடுது, எப்படி எடுத்துட்டு போக முடியும்? பின்ன சுடதா செய்யும். போய் குடுமா. அவள மூஞ்சியும் பாரு, இவ்வளவு சுடுற ஐட்டத்தை கொடுத்துரு. கரெக்டான பொண்ணு, சொல்லாமலே மறைச்சு எடுத்துட்டு போறா. புத்தி அந்த மாதிரி. மா நல்லா மறைச்சு எடுத்துட்டு போமா. ஐயோ இது எப்ப கொடுத்து அவங்க எப்ப ஜெயிச்சு. அலசி பார்த்தது போதும். அது என்ன தங்கமா அது? ஓகே ஏஜே. ஒரு நிமிஷம், நான் பண்ற ஸ்வீட் பேர் என்னன்னா நில்லுங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கேட்காம போயிட்டே இருக்கீங்க. என்ன நீங்க மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லார் கூடவும் பேசுறீங்க, ஆனா என் கூட மட்டும் பேச மாட்டீங்க. நீ எப்படியோ தோக்கதா போற. அதுக்கப்புறம் நான் தோத்தது ஏஜே வந்து என்கிட்ட பேசினதுனால தான், இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் எதுக்கு? நீ கண்டினியூ பண்ணு. ஏய் ஹாசினி, உனக்கு இது தேவையா ஹாசினி? தப்பா ஹாசினி, நீ ஏஜே கிட்ட பேசிருக்கவே கூடாது. நீ ஜெயிக்கணும் ஹாசினி, போராடி ஜெயிக்கணும். சிறப்பா கண்டிப்பா ஜெயிப்ப. சொல்லுங்க, என்ன பண்றீங்க நீங்க? நீங்க பிளாக் ஓபியம் பெர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்களா? ஏஜே இன்னமும் நான் யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் ஞாபகம் வச்சிருக்காரு. என் ஒய்ஃபும் இதே பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க. எதுவும் பேச மாட்டீங்களா? பேசுவேன். ஓ சாரி சாரி, யூ கேரி ஆன். சாரி சாரி. என் புருஷன் கூட பேசுறத பார்த்துட்டு வேணும்னு இப்படி பண்ணியிருக்கா. என்ன பாட்டி ஸ்வீட் பண்றீங்களா? இல்ல விளையாடிட்டு இருக்கேன். விளையாடுறீங்களா? என்ன சொல்றீங்க? ஸ்வீட் பண்றேன்னு தெரியுதுல்ல, இப்ப என்ன எதுக்காக கேக்குறீங்க? இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? நான் என்னப்பா தப்பா பதில் சொன்னேன்? சாரி. என்ன சாரி? அட விடுங்க மேடம். என்ன விடுங்க? நான் உங்ககிட்ட பேசல, விடுங்க. அது எப்படி பேசாம போவீங்க? பேசினாதான் நீங்க எதோ பேசுறீங்களே. நீங்க தெளிவா பேசுங்க, நானும் தெளிவா பதில் சொல்றேன்.
என்ன தெளிவா பேசணும்? என்ன ஸ்வீட் பண்றீங்கன்னு கேட்கணும். ஸ்வீட் பண்றீங்களான்னு கேக்குறீங்க? தப்புதான் மேடம். இத பாருங்க, ஒழுங்கா எனக்கு நிறைய மார்க் போடணும், இல்லனா நடக்கிறதே வேற. சார் கூப்பிட்டீங்களா? இந்த வரேன் சார். என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? சார் இந்த போட்டியில நான் ஜெயிப்பேன்ல சார். நீங்க செய்யற ஸ்வீட் நல்லா இருந்தா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இல்ல சார், எனக்கு கல்யாணமாய் 3 மாசம் தான் ஆச்சு. என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும். அதுக்கு பணம் வேணும் சார். இந்த போட்டியில ஜெயிச்சா எனக்கு பணம் கிடைக்கும்ல. இந்த பாருங்க, நீங்க சந்தோஷமா உங்க ஸ்வீட்டை பண்ணுங்க. அப்போ நீங்க செய்யற ஸ்வீட்டும் நல்லா வரும். கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். செய்றேன் சார். எஸ், ரொம்ப ஸ்பீடா பண்ண ஆரம்பிங்க. இந்தாங்க. ஐயோ. என்னால பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. என் கை இப்படி சுடுது. இதுவே இவ்வளவு சுடுனா பிரியாணி எல்லாம் என்ன வேக வச்சிடும். எனக்கு பயமா இருக்குக்கா. சரி விடு, நான் அவளை போய் வாங்க சொல்றேன். நீ போ. பாய். தப்பிச்சு. அப்பா. ஸ்வீட் போட்டிக்கான நேரம் இன்னும் 5 நிமிஷத்துல முடிய போகுது. விதவிதமா நீங்க பண்ண ஸ்வீட்டை சாப்பிட நடுவர்கள் ஆவலா இருக்காங்க. செலக்ட் ஆக போற அந்த 3 பேர் யாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாரோட மனசுலயும் இருக்கு. ஸ்டாப், டைம் ஓவர். Decent. Few things lacking. 6.5. Okay. 6.5. ஓகே சார். இதுல ஸ்வீட் அதிகமா இருக்கு. 6.5. 6.5. ஓகே சார். போட்டி நல்லபடியா நடந்து முடிஞ்சுச்சு. போட்டி முடிவுகளை இப்ப நடுவர் அறிவிப்பார். யாரோடதையுமே குறை சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பர்பா இருந்தது. டாப் நாச்சா இருந்ததுன்னு கண்டிப்பா சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நாங்க எங்க சைட்ல எதிர்பார்த்தது வந்து ஃபியூ பாயிண்ட்ஸ் தான். யாரு வந்து ரொம்ப சிம்பிளா பேசிக் இன்கிரீடியன்ஸ்ல எக்கனாமிக்கலா ஒரு கிரியேட்டிவா பிளஸ் கொஞ்சம் ஹெல்த்தையும் பேஸ் பண்ணி ரொம்ப ரிச்சா இல்லாம கொஞ்சம் ஹெல்தியர் ஆப்ஷன்ல பண்ண போறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த பேசிஸ்ல முடிவெடுத்திருக்கோம். அண்ட் எல்லாருக்குமே வந்து ஐ கங்க்ராச்சுலேட் எவ்ரிபடி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் காம்படிஷன். எங்களுக்கு வந்து எப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பேப்பர் தாங்க. இது வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் முடிவெடுத்திருக்கோம்.